கிறிஸ்துவின் மறுவருகையை முழு மூச்சோடு முழு வீச்சோடு ஆவலாய் ஆர்வமாய் ஆத்திரமாய் எதிர்நோக்கி வாழ்வதான். இன்னைக்கு விசுவாசத்தை பற்றி நிறைய பேச்சு, விசுவாச கருத்தரங்குகள் நிறைய இருக்கு. நல்லதுதான். நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல, ஹோப்புன்னு. ஹோப்பை பற்றி நிறைய பேச்சு இருக்காது கிறிஸ்தவத்தில். ஃபெய்த்தை பற்றி இருக்கிற அளவுக்கு ஹோப்பை பற்றி பேச்சு கிடையாது. Faith is for the blessings of today. Hope is for the glories of tomorrow. விசுவாசம் என்பது இன்றைய ஆசீர்வாதங்களுக்கானது. நம்பிக்கை என்பது நாளைய மகிமைக்கானது. அந்த நம்பிக்கை நம்மை வீண் போகாது காத்துக்கொள்ளும். எனவேதான் பவுலடியார் கேட்டார்கள், இம்மைக்காக மாத்திரம் முடிங்க, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் இருப்போமானால். இன்னைக்கு நம்ம பிரசங்க பீடங்கள் எல்லாம் இன்றைக்குரிய ஆசீர்வாதங்கள் தான். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு 50 பிரசங்க கேட்டு அந்த பிரசங்க குறிப்புகளை எடுத்து நீங்க பாருங்க. இதுல இவர் எவ்வளவு இன்றைக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு விசுவாசத்தை பற்றி பேசியிருக்காரு, எவ்வளவு நாளைக்கு வெளிப்பட போகிற மகிமை நம்பிக்கையே பேசியிருக்காருன்னு நீங்க பாருங்க. அங்கதான் நம்முடைய வீக்னஸ் இருக்கு. அந்த ஹோப், அதை பற்றிய தியானங்கள் பிரசங்கங்கள் மிக குறைந்து போயிடுச்சு. அதான் எல்லா மனிதரை விட நாம் பரிதபிக்கப்படுத்தவர்களாக இருக்கிறோம். சில சர்ச்சு ஹிஸ்டாரியன்ஸ் என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? சபை சரித்திராசிரியர்கள் என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? இப்போல்லாம் நம்ம குட் மார்னிங் குட் ஈவினிங்லாம் சொல்றீங்களா? அந்த நாட்களில் ஒருத்தர் பார்க்கும்போது ஷாலோம் ஷாலோம் சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டில். ஆனால் அந்த புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் திருச்சபை பிறந்த பிறகு ஒருத்தர் எப்படி அவங்க வாழ்த்துவாங்களாம் தெரியுமா? மாரநாதா மாரநாதா அப்படின்னு வாழ்த்துவாங்களாம். அதாவது கிறிஸ்து வருகிறார், கிறிஸ்து வருகிறார். ஒரு தேவ பக்தன், 16வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தேவ பக்தன், a saint of the 16th century, காலையில் எழும்பும்போது சொல்லுவாராம், மேபி டுடேம் வரான். ராத்திரி படுக்க போகும்போது மேபி டுநைட்டும் வரான். காலையில் எழும்போது ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு வந்துடுவாருன்னு, படுக்க போகும்போது ஒருவேளை ராத்திரி வந்துடுவாரு. அவருக்கு எப்பவுமே மேபி டுடே, மேபி டுநைட், மேபி டுடே, மேபி டுநைட். இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ். என்னைக்கோ வருவாரு, எப்பவுமோ வருவாரு, பார்த்துக்கலாம். அப்படி இல்லை. எப்பவும் எப்பொழுதும் எந்த வேளையிலும், காலையிலோ மாலையிலோ எந்த வேளையிலோ. அந்த பாட்டு அப்படித்தானே இருக்கு. காலையிலோ மாலையிலோ எந்த வேளையிலோ வரவே வருவா. அந்த எதிர்பார்ப்போடு வாழ்வது. இதுல ஒரு முக்கியமான வசனம் நான் இப்பதான் உங்கள்கிட்ட சொன்னேன். 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம், இந்த வாழ்க்கைக்காக மாத்திரம், இவ்வுலக காரியங்களுக்காக மாத்திரம், அதற்காக மட்டும் நம்ம கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்திருந்தால் எல்லாரோட அதை இப்போ தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ அதை நான் எதில் கொண்டு நான் முடிக்க விரும்புகிறேன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழவும் வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழவும் வேண்டும். We should not only live in Christ, we should also die in Christ. அப்படி ஒன்று இருக்கா? கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றதை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றது, கிறிஸ்துவுக்குள்ள சாகுறதுன்னு ஒன்று இருக்கு. அதைத்தான் 1 தெசலோனிக்கேயர் 4:16 நித்திரையடைந்தவர்களை குறித்து கவலைப்படுங்க, கண்ணீர் விடுங்க, நம்பிக்கை இல்லாதவர்களை போல கவலைப்படாதீங்க, நம்பிக்கை இல்லாதவர்களை போல கண்ணீர் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தர் தாமே பிரதான தூதனுடைய காலத்தோடும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? முக்கியமான ஒரு காரியம், கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். கர்த்தருக்குள் மரித்தவர்கள், கர்த்தருக்குள் வாழ்ந்தவர்கள் இல்லையா? யோசிச்சு பார்த்தேன். கர்த்தருக்குள் வாழ்ந்தவர்கள் சொல்லலையே, கர்த்தருக்குள் அப்போ மரணம் வரை கர்த்தருக்குள் வாழ்வதுதான் நம்மை கர்த்தருக்குள் மரிக்கவும் செய்யும். இருக்கட்டும் பிரதர், கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம். இந்த ஆபத் சகனம் அதுக்கு பேரு.
அவன் கோயிலுக்கே வரமாட்டான், அவனுக்கும் ரட்சிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. சாக போகும்போது ஐயர் போவார், அவனுக்கு குடிக்க கூட முடியாது, வாயில திராட்சை ரசம் ஊற்றுவார். கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பிரெட்டு எனத்தையும் வாயில போடுவார். எப்படியோ அங்கே அனுப்பிடலாம், எல்லாம் ஒன்றும் தேராது. அது கர்த்தருக்குள் மறிக்கிறதா? கிடையாது. அப்போ கர்த்தருக்குள் மறிக்கிறது என்பது கர்த்தருக்குள் வாழ்ந்து முடிப்பது. Dying in Christ means ending your life in Christ as you have lived in Christ. அதான் அதனுடைய பாயிண்ட். அதுதான் வெளிப்படுத்தல் 14:13 வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. Write that those who die in the Lord are blessed. இதை எபிரேயர் வாக்கியம் என்ன அழகா எழுதியிருக்கிறான்னு சொல்லுவாங்க. முக்கியமான வசன பகுதி, இதை நம்மை ஊக்குவிக்கிற பகுதி, அதே சமயத்தில் நம்மை உணர்த்துவித்து எச்சரிக்கிற பகுதி. எபிரேயர் 10:36 நான் வாசிக்கிறேன். ரொம்ப முக்கியமான வசனம். You have need of endurance so that after you have done the will of God you may receive the promise. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்த பின்பு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. அது என்ன? அடுத்த வசனம். Yet a little while and he who is coming will come and will not tarry. இன்னும் கொஞ்ச காலம்தான், வருகிறவர் வருவார், தாமதம் பண்ணா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். If anyone draws back, ஒருவன் பின்வாங்கி போவான் ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது. My soul will have no pleasure on it. Just shall live by faith நம்ம வெறுமனே ஜஸ்டிஃபிகேஷனுக்கு மட்டும் நினைக்கக்கூடாது. நம்ம அப்படி விசுவாசம் ரட்சிக்கப்பட்டுறோம் அதான் நினைக்க, அது saved by faith. We have to live by faith. வாழ்நாள் முழுவதும் அவரை எதிர்கொள்ள, அவருக்கு ஆயத்தமாயிருக்க, அவருக்காய் ஒரு கூட்டம் மக்களை ஆயத்தம் பண்ண, அந்த விசுவாசத்திலேயே நம்ம பிழைக்கணும். உயிர், சரியான மொழியாக்கம், விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவன் உயிர் வாழ்வான். அதான் ஒரு சரியான மொழியாக்கமாய் இருக்கும். நம்மள அநேகர், பிரதர் இதுக்கு மேல முடியாது பிரதர், நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், முடியாது பிரதர், நான் அந்த ஒரு பிரிங்க் ஆஃப் டிசாஸ்டருக்கு வந்துட்டேன் பிரதர், முடியாது பிரதர், முடியாது, இனி என்னால முடியாது, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, yet a little while, கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலம், அதிசீக்கிரத்தில் நீங்கி விடும். அதிசீக்கிரம், சீக்கிரம் மட்டும் இல்ல, அதிசீக்கிரம், கொஞ்ச காலம். ஆம், கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு என்பது கிறிஸ்துவுக்குள்ளாக மரிப்பதையும் மரணமடைவதையும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை முழு மூச்சோடு முழு வீச்சோடு எதிர்பார்ப்பதையும் அது குறிக்கும். இந்த ஏழையும் சேர்த்து சொல்லும் போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. உங்கள் நோட்ஸ் எடுங்க, அந்த ஏழையும் பாருங்க. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு என்றால் அவருடைய ஆவியினால் நிறைந்திருப்பது, அவருடைய சிலுவையோடு அடையாளப்படுத்திக் கொள்வது, அவருடைய வசனத்தினால் நிறைந்திருப்பது, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது, அவருடைய வல்லமையை அனுபவிப்பது, அவருடைய சிந்தையால் ஆட்கொள்ளப்படுவது, அவருடைய மறுவருகையை எதிர்நோக்கி இருப்பது. சரி, இவ்வளோதானா? இன்னொன்று வருது. இப்போ நாம் அவருக்குள் அப்படிங்கிறத படிச்சிட்டோம். அதுக்கு அடுத்த பக்கம் ஒன்று இருக்கு, அவர் நமக்குள். We in Christ படிச்சிட்டோம். அந்த காயினுடைய அடுத்த பக்கம் Christ in us.
தட் இஸ் த ஹோப் ஆஃப் க்ளோரி. அதுவே மகிமையின் நம்பிக்கை. எடுங்க யோவான் 14:20. பா, இதெல்லாம் படிக்கும்போது என்ன பண்ணனே தெரில. 14:20 என்ன அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 14:20. அந்த நாளிலே வாசிங்க 20, சத்தம் வாசிங்க. யோவான் 14:20. நான் அல்ல முதல்ல, நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும். என்னது நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் விட மாட்டேங்கிறாரு. நான் உங்களிலும். அந்த ஒரு முக்கோணம் போட்டு விட்டுறாரு பார்த்தீங்களா? பிதா என்னிலும், நான் உங்களிலும், நீங்கள் என்னிலும். டைட்டு ட்ரையாங்கிள், வெரி ஸ்டடி. லீனியர் இல்லை, ட்ரையாங்குலர். லீனியர்னா அது அப்படி போய் எங்கேயாவது நின்றோம். ட்ரையாங்குலர்னா சுற்றி அதான் வரும். ஓகே, அதான் ட்ரையாங்கிள். என்ன அதே மாதிரி 17 வாங்க. யோவான் 17:23. நான் அவர்களிலும், நீர் ஒரு சுத்தி போட்டார் பாருங்க ஒரு வட்டம். ஃபாதர் இன் மீ, ஐ இன் யூ, ஐ இன் தம், தே இன் மீ. வேற என்ன வேணும்? என்ன மணிமேக்கல், வேற எதுவும் வேணுமா? போதாது? அந்த ஒரு நிறைவு கடைசியில் எங்க வர்றோம்னா வெளிப்படுத்தல் 3:20. அங்க அது முடியுது. இந்த உறவு உச்சக்கட்டத்தை எய்வது வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு சாப்பிட்டேன்னு சொன்னா போதாதா? அவன் என்னோடு சாப்பிட்டான். அது என்ன அது? நாங்கள் அப்புறம் ஸ்டான்லி வீட்டில் போய் சாப்பிட்டு வந்தோன்னு சொல்லுங்க. அப்புறம் ஸ்டான்லி எங்களோட சாப்பிட்டாங்கன்னு சொல்லுங்க. அந்த ரெசிப்ரோகேஷன் புரியுதா இல்லை? I dine with them, dine with him, and he dines with me. கிளைமேக்ஸ் வந்திருக்கு. இது யாருக்கு எழுதப்பட்டது? பாவிகளுக்கு எழுதப்பட்டதில்ல, லவோதிக்கா சபைக்கு எழுதப்படும். அப்போ சபைக்கு எழுதப்படும் பொழுது கதவை திறந்தாலும் என்ன ஆகுதுன்னா, நாம் இன்னும் எந்த அளவிற்கு நம்மை தளர்த்தி வெறுமையாக்கி அவரை ஆட்கொள்ள விடுகிறோமோ அந்த அளவிற்கு நாம் அவரோடு போஜனம் பண்ணுவோம், அவர் நம்மோடு போஜனம். ஜெபம் பண்ணலாம்.